Hi dears, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம அதிகமா சாப்பிடாத ஒரு பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதோட நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். இது நிறைய பேர் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. சோ இன்னைக்கு நம்ம இதோட மருத்துவ பயன்கள் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கள்ளி இன தாவரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வகையான பழம். முன்னெல்லாம் அதிகமா இலகுவா எல்லா இடங்கள்லயும் கிடைக்காது. ஆனா இப்போ எல்லா பழமுதிர் சோலையிலயும் எல்லா மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழத்திலையும் பலவிதமான நற்குணங்கள் இருக்குது. முக்கியமா இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ரொம்ப சூப்பரா கட்டுப்படுத்துறதா சொல்றாங்க. இந்த பழம் சாப்பிட்றதுனால தேவையில்லாத உடல் எடை ஊளைச்சதையை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கம்ப்ளீட்டா குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பன்மடங்கு வலுப்படுத்துறதுக்கும் ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து எப்போதுமே நம்மளை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்குது. இந்த பழம் 3 வகையான பழமா இருக்குதுங்க. இந்த மாதிரி சிகப்பு நிறம் கொண்ட தோலும் வெள்ளை நிறம் கொண்ட உட்பகுதி இருக்கிற மாதிரியும், இன்னொன்று சிகப்பு நிறம் கொண்ட தோல் உட்பகுதியும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதாகவும், இன்னொன்று எல்லோ கலரில் அதாவது மஞ்சள் நிறத்தில் தோல் பகுதியும் உள்ளுக்குள்ளே வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி 3 வகையான பழங்களாக வருதுங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டான இனிப்பு சுவையும் லைட்டான புளிப்பு சுவையும் கொண்டதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கருப்பு கலரில் எள்ளு மாதிரியான விதை இருக்குது பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செரிமானத்தை பலப்படுத்துது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டக்கூடியதாக இருக்குதுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால எந்த விதமான நோய் தாக்கமும் ஏற்படாமல் பாதுகாக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான முக்கியமான சத்து அப்படின்னு சொன்னால் அது விட்டமின் சி தாங்க. ஏன்னா விட்டமின் சி தான் நமக்கு நோய் தாக்கத்திலேருந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இதில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் விட்டமின் பியோட குரூப்பும் இருக்குது. விட்டமின் B1, B2, B3 இது 3மே இருக்குதுங்க. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்குது. டிராகன் பழத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார் சத்து நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செரிமானத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால் நம்ம குடல் இயக்கங்கள் சீராக இருக்கும். குடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. மலச்சிக்கல் பிரச்சனை எதுவும் இருக்காது. குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். இன்னொன்று இது ரத்தத்தை நல்லா சீராக இயங்க வைக்கும். அதனால் இதயம் சம்பந்தப்பட்ட எந்த கோளாறுகள் கூட வராமல் இருக்கும். ரத்தத்தை நல்லா சூப்பராக சுத்திகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இது ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ டயட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை நீங்கள் சாலடாக எடுத்துக்கலாம், அல்லது ஜூஸாக எடுத்துக்கலாம், ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம். இப்படி பலவிதமான ரெசிபிஸாக நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் செய்யக்கூடிய ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்மூதிஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நாட்டு பழங்கள் தான் எப்போவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரியான பழங்களும் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.